ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக உளுந்து, அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதங்கி பார்த்தீங்கன்னா பொன்முருகல் ஆனதுக்கப்புறம் நான் கல்லுப்பு தாங்க சேர்த்த போகிறேன். அதனால் கல்லுப்பு சேர்த்திட்டு அது கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திக்கிட்டேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா வற்றி அந்த கல்லுப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்திக்கலாம். மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உடனே அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் நம்ம 2 லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். எப்போவுமே லெமனை தயவு செஞ்சு அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் புழிஞ்சு விடுங்க. இல்லாட்டி நம்மளோட லெமன் சாதத்தில் கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் வடித்து வச்ச